அனைவருக்கும் வணக்கம். நாட்டின் 78வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் இனிமையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தினத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து புரிந்து தெளிவு பெற வேண்டிய செய்தி என்னவென்றால், அனைத்து வளங்களையும் கொண்ட நம் நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வளர்ச்சியடையாத நாடாக இருப்பதற்கு இந்திய குடிமக்களாகிய நாம் தான் காரணம். இந்தியா என்பது பல்வேறு மொழி, மதம், இனம், கலாச்சாரங்களையும் மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிகளின் செயல்பாடுகளை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே வர வேண்டும். ஜனநாயகம் தலைத்தோங்க ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி மிக துடிப்புடனும் வீரியத்துடனும் செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சியின் செயல்பாடுகளையும் திட்டங்களையும் உன்னிப்பாக கவனித்து அதில் இருக்கும் தீமைகளையும் குறைபாடுகளையும் உடனுக்குடன் சுட்டிக்காட்டி நாடு சரியான பாதையில் பயணிப்பதை உறுதி செய்வது எதிர்கட்சியின் கடமையாகும். இவ்விரு கட்சிகளின் செயல்பாடுகளை மக்களும் அரசு ஊழியர்களும் கவனித்து கொண்டே வந்து அடுத்த 5 ஆண்டுகள் யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும், யார் இவ்விரு நிலைகளில் இருந்தும் தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விழிப்புடன் கூடிய துடிப்புமிக்க நாட்டில் மட்டுமே ஜனநாயகம் தலைத்தோங்கி நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறுவர். நன்றி, வணக்கம்.